கண்ட மகிமை என் மனதை அதனால் நிறைத்து கொண்டே. மறுரூப மலையில் கண்ட மகிமை என் மனதை அதனால் நிறைத்து கொண்டே. மலையில் நின்று நான் இறங்கிவிட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் நின்று நான் இறங்கிவிட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கின்றேன். மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கின்றேன். அந்த மாலை நேரத்தில் உம்முடைய சீஷர்கள் இந்த மறுரூப மலையிலே கண்ட அந்த மகிமை, அந்த அனுபவங்கள், இந்த மாலை நேரத்தில் அந்த மகிமையினால எங்கள் மனதை, எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தையை இந்த மகிமையினால நிரப்பிடுங்கப்பா. உம்மை ஆராதிக்க போகும் முன்பாக எங்களை கர்த்தாவே அந்த பிரசன்னத்துக்குள்ளாக ஆராதிக்கிற அந்த ஆண்டவரே ஆராதனையினுடைய ஆண்டவரே ஆவினாலே எங்களை நிரப்பி உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மறுரூப மலையின் அனுபவத்தில் ஆண்டவரே மறுரூப அனுபவத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தேவனே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் நடத்துவீராக. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து துதியின் பாடலிலே ஆராதனையிலே சகாய் நடத்துவார்கள். நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119:68 இப்படியாய் சொல்கிறது, தேவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார், நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறவர். அந்த நல்லவரை பார்த்து கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. அப்பா, எத்தனை நன்மைகள் என் வாழ்வையில் செய்திருப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அப்பா. எங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு நல்ல தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நீதம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே
நீதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே அப்பா, உம்மை என்றும் நான் துதிப்பேன். தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திரமே. ஓ பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரமே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அதை ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் மறவோம் அப்பா. எப்பொழுதும் நன்றி உணர்வுகளோடு நாங்கள் இருப்போம். அந்த நன்றி உணர்வு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பொங்கி ததும்போம் அப்பா. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை உணர்ந்த வண்ணமா, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. ஆமாப்பா, என்றென்றுமாய் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறேன். நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரப்பா. யாவும் செய்து முடிப்பீர் எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தீர் சிலுவையிலே அப்பா. யாவும் செய்து முடிப்பா எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. யாவும் செய்து முடிப்பா எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. யாவும் செய்து முடிப்பா எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. உலக தோற்றம் முன்னே எனக்காக தம்மையே தானமாக ஈந்தார் அவர். உலக சிருஷ்டிப்பில் எனக்காக எல்லாமே செய்து முடிச்சிருக்கிறார். உலக தோற்றம் முன்னே எனக்காக தம்மையை தானமாக ஈந்தார். உலக தோற்றம் முன்னே எனக்காக தம்மையை தானமாக தந்தார். உலக சிருஷ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உலக சிருஷ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக.
யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. கல்வாரி சிலுவையில எனக்காக தம் இரத்தத்தையே தியாகமாக ஈந்தவர் அவர். பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையாய் சகித்தார். நான் சுகமாய் இருக்கும் பொருட்டு, நான் சந்தோஷமாய் இருக்கும் பொருட்டு என்னுடைய நிந்த அவமானங்களை அவர் சுமந்து கொண்டார். கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தையே தியாகமாக ஈந்தார். கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தையே தியாகமாக ஈந்தார். பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையை சகித்தாரே அவர் நல்லவர். பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையை சகித்தாரே அந்த நல்லவரை பார்த்து யாவும் செய்து எனக்காக யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. சொல்வோமா, யாவும் செய்து முடிப்பார் எனக்காக யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். சொல்வோமாம், வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் நமக்காக யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். வானவரோடு என்று நான் வாழ்ந்திடுவேன். கிருபையின் வாசலை திறந்திருக்கிறார். இந்த நாளிலே கூட, இந்த வேலையிலே கூட நமக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாப்புகளின் தடைகளையும் அவர் திறக்கும்படியாக, வாசல்கள் திறக்கும்படியாக, கட்டுக்கள் அவிழும்படியாக நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். வாசல்கள் திறக்கப்படுவதா? வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். யாவும் செய்து முடிப்பார் நமக்காக யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் நமக்காக யுத்தம் செய்து முடித்தார் நம் இயேசு. 1 நாளாகமம் 4:10 ஆண்டவரே, யாபேஸ் இப்படியாக நோக்கி பார்த்து வேண்டினான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டியதை எல்லாம் அருள் நீர். இந்த வேலையிலே கூட தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீரப்பா. எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியும், எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், சென்னை ஆசீர்வதியும், எங்கள் கார்னர்ஸ்டோன் சபை ஆசீர்வதியும் அப்பா. தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவா இயேசுவே தேவனே, இயேசு தேவா தேவனே, இயேசுவே தேவனே, இயேசு தேவா தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும்.
தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளையும் தேவ ஜனத்தில் ஆவியும் இன்று பலமாய் ஊற்றிடும் அப்பா. தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். நறுவஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா. தேவாய் என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை நான் பெற்றிடுவேன். ஒன்றுக்குமே இனி குறைவில்லை, சொந்தமாய் அவரை சார்ந்திடுவேன். என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்றும் தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்றும் தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உண்மை சார்ந்திடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மையே சார்ந்திடுவே. தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமையை நீ பொழிந்திடுவி. தேவ சபையில் எழுந்தருளி மகிமையை நீ பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நின்று நிறைந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நின்று நிறைந்திடுவி. தேவா இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவா இயேசுவே, தேவனே இயேசுதேவா. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே,
தெய்வமே இயேசு தேவா தேவனே இயேசுவே தேவனே இயேசு தேவா தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். எல்லோரும் எழுந்திருந்த தேவா என்னை ஆசீர்வதித்தரலாம். அன்று யாபேஸ் உம்மிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் எல்லாவற்றையும் அருளினரே, அப்படியாக இன்று என்னை ஆசீர்வதியும் என்று நான் கேட்கிற வேளையிலே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கும், ஓ இயற்கையோ மனிதர்களோ என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு மீண்டுமாய் ஒரு சரணத்தை பாடு. தேவா என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். சொல்வோமா? உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தெய்வமே இயேசு தேவா தேவனே இயேசுவே தெய்வமே இயேசு தேவா தேவா என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் காத்தருளும் உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தெய்வமே இயேசு தேவா தேவனே இயேசுவே தெய்வமே இயேசு தேவா. எங்களை அப்படியா நீ நிரப்ப போவதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் வாஞ்சித்து கேட்டார்களோ அவர்கள் நிச்சயமாய் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீரப்பா. உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் வல்லமையினால் இப்போது இங்கே இறங்கும் வல்லமையினால் இப்போது இங்கே நிரப்பும் வல்லமையினால் தேவ வல்லமையினால் இப்போது இங்கே நிரம்பும் வல்லமையினால் தேவ ஆவியினால் இப்போது என்னை நிரப்பும். சொல்வோமா? வல்லமையினால் இப்போது இங்கே இறங்கும் வல்லமையினாலும் இப்போது இங்கே நிரப்பும் செங்கடலை இரண்டாக பிளந்திட்ட வல்லமை வஸ்திரத்தை தொட்டவுடன் புறப்பட்ட வல்லமை செங்கடலை இரண்டாக பிளந்திட்ட வல்லமை வஸ்திரத்தை தொட்டவுடன் புறப்பட்ட வல்லமை ஒரு விசை நிரப்பிடும் அடியேனை நிரப்பிட ஒரு விசை இறங்கிடும் அடியேனை நிரப்பிட வல்லமையினால் இப்போது இங்கே இறங்கும் வல்லமையினால் இப்போது என்னை நிரப்பும் வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். சொல்வோமா?
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். அந்த அனல் இந்த வேலையில பரம்பும்படியாக, அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம நிரப்பும்படியாக, அப்பா இந்த வருடத்திற்கான வல்லமை, இந்த வருடத்துக்கான பலன், இந்த மாதத்திற்கான ஆண்டவரே பலன், இந்த வாரத்திற்கான பலன், இந்த நாளுக்கான பலன் தேவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க போகிறேன். எனக்கு அந்த வல்லமையை தரப்போகிறேன். இந்த வேலையில இந்த பாதத்தில் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற வேலையில என்னை நிரப்பி அனுப்ப போகிறேன். உமது சமூகத்திலே எனக்கு பலன் உண்டு. உமது சமூகத்திலே எனக்கு நிரந்தர மகிழ்ச்சி உண்டு. எப்போது நித்தியங்களை எங்களை தாங்கி நடத்துகிற தகப்பன் இந்த வேலையிலே கூட எங்களை அந்த வல்லமையினால் நிரப்பும். அந்த வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கிற யாவரும் நிரப்பி அனுப்புகிற தகப்பன், தாகமாய் உள்ளவர்களை ஆண்டவரே தண்ணீரால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இந்த வேலையிலே கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து யாரெல்லாம் வாஞ்சித்து எங்களை வல்லமையினால் நிரப்பும் என்று கேட்கிறவர்களுக்கு அப்படியே ஆண்டவரே ஆலயத்திலும் ஆன்லைனில் பார்க்கிற யாவரையும் உம்முடைய வல்லமை நிரப்பி கொண்டிருந்ததற்காய் நன்றி அப்பா. தேவ கிருபை எங்களை ஆண்டவரே எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி. இந்த வேலையிலே கூட சுகமாக்கும் வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஊடுருவி பாய்வதாக அந்த வல்லமையை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர் வல்லமையை பெறுவார்களாக. ஆண்டவரே நீ ஒருவரையும் வெறுமையாக அனுப்பினதில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசமடைய செய்கிற நல்ல தகப்பன் இந்த வேலையிலே கூட எங்களை பிரகாசமடைய செய்யும். மது வல்லமையினால் நிரப்பும், மது வல்லமையினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம் நிரப்போம். வெறுமையாய் வந்து எங்களை நிரப்பி அனுப்புவோம் அப்பா. அந்த மன ஏக்கத்தோடு வந்து இருக்கிறேன். நான் எனக்கு பெரிய கவலையோடு வந்து நிற்கிறேன். என்னை நிரப்புவீங்களா என்று கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நாள் நிச்சயமாய் உன்னை தேவன் நிரப்ப வல்லவர், போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். மனிதனை நம்பினது போதும், இனி அவரிடத்திலே வந்து தஞ்சமட. அவர் நித்தம் உன்னை காக்கிறவர். மகா வறட்சியான காலங்கள் உன்னை நடத்த போதுமானவர் அவர். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். சொல்வோமா? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும் என்றே வலையில, துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், ஆமே. வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். உயர்த்துகிறே
உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறேன். Be exalted to you. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகம் பெற்றோம் பலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில் சுகம் பெற்றோம் பலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் சுகமுண்டு. ஆமென். அதை கிடைக்கிறவனமா பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் அப்பா உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே நேசிக்கிறே. ஓ உணர்வோடு சொல்லுகிற யாவரையும் தேவன் இந்த வேலையில அண்டி வந்த யாவரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதில்ல, இந்த வேலையில நிரப்பி அனுப்புகிற தேவனை நோக்கி பார்த்து நேசிக்கிறேன் அப்பா உண்மையே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே நேசுவே நேசிக்கிறேன் என் தெய்வமே என் தெய்வமே என் நேசுவே. வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் நேசுவே உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் நேசுவே. கர்த்தாவே உம்மை
உயர்த்துகிறோம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை மூலமாக, எங்கள் பாடல் மூலமாக, எங்கள் நன்றி பலி மூலமாக, எங்கள் ஸ்தோத்திர பலியினாலும் உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பாக்கியம். நாங்கள் ஆராதிக்கிறவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல. வானம் உமக்கு சிம்மாசனம், பூமி உமக்கு பாதப்படி உள்ள பெரிய தெய்வத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆராதிப்பது எங்களுக்கு பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமின் கூடாரத்திலே 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை அவளோடு எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய பாத்திரத்தை நன்மையினாலே நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிப்போம். நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம லட்டு ருசித்திருக்கிறோம், பிரியாணி ருசித்திருக்கிறோம், நமக்கு கரும்பை ருசித்திருக்கிறோம். ஆனால் எங்கள் சங்கீதக்காரன் நமக்கு வேறு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ருசியெல்லாம் நாக்கோடு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ருசியெல்லாம் பிரியாணி தீர்ந்த பிறகு போய்விடும், அல்லது அந்த கரும்பு முடியும் போது அந்த ருசியும் போய்விடும். ஆனால் கர்த்தரை ருசிக்கிற ருசி நாம் வாழ்நாள் முழுவதுமாய் நம்மை அது ருசியாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்றாரு வேதத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அப்படியே 119வது சங்கீதம் 103வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்கள். Psalm 119 verse 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும், தேனிலும் மதுரமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தேனை நினச்சி அந்த ருசியை கண்டு நீங்கள் சிரிக்கலாம். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாக செய்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் யாருங்க? தேவன் தாங்க. அல்லேலூயா.
இந்த வார்த்தையெல்லாம் யாருங்க? இயேசு தாங்க. அவர் வாழ்க்கை தாங்க இந்த வார்த்தையாய் எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இடத்துல பரிசுத்த வேதாகமமாக, வேதத்தின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்ட சீஷர்களுடைய வாழ்க்கையில இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வருகும்போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் அவருடைய வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும், எவ்வளவு சுவை உள்ளதாக இருக்கிறோம், அந்த வார்த்தை எவ்வளவு வாழ்க்கையில நம்பிக்கையேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கும் என்று சொல்லி ருசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது புரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா கவலையினாலும், எல்லா துக்கத்தினாலும், எல்லாவித ஏமாற்றத்தினாலும் நாம் சோர்ந்து போயிருப்போம். ஆனால் நம் வாழ்க்கையை ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ருசிப்பதனாலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ருசி உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக, ஹல்லேலூயா சுவை உள்ளதாக இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையில வந்ததனாலே இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு சம்பவங்களும் கிறிஸ்து சீஷர்களோடு பேசிக்கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகளை நான் கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உண்மையாகவே என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் எப்படியாய் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு அவர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிடுறார், மீன்களை பொறித்து அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த தாய் கிச்சனில் அவர்கள் சுட்டு சுட்டு கொடுக்கும்போது அந்த தோசையோ அது அல்லது வடையோ ஏதோ ஒன்று அவர்கள் பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுக்கும்போது அவர்கள் டேபிளில் அதை சாப்பிட்டு கொண்டு அவள் கண்களெல்லாம் எங்கே இருக்குன்னா கிச்சனில் தான் இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு தோசை வரும் என்று சொல்லி, இன்னொரு வடையை சுட்டு தருவார்கள் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் அந்த தாய் அந்த பிள்ளைக்கு செய்து கொடுக்குற அந்த ருசி உள்ள ஆகாரத்தை அவர்கள் சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீன்களை பொறித்து அவர் கொடுத்திருக்கும்போது அவருடைய சீஷர்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்கள், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பார்கள் சொல்லி அதை நான் வாசிக்கும்போது அதை நான் உண்மையாக அந்த மீனுடைய வாசனை என்னால் உணர முடியும் என்ற போல என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இது எல்லாமே கர்த்தர் பேசின வார்த்தைகள். அது ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்போது நம் வாழ்க்கையிலே உண்மையாகவே ஒரு ருசியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில ஒரு தாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிறைவாய் கர்த்தர் அதை மாற்றி நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை, அல்லேலூயா, குறைவுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி என் ஆண்டவர் கிருபை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படும் அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, கர்த்தரை ருசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில, கர்த்தரை ஹல்லேலூயா அனுதினமும் ருசித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, அனுதினமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை ருசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன பண்ணாதான் ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நிறைவுள்ளவரை நாம் ருசிக்கும் போது நம் வாழ்க்கையில குறைகள்லாம் மாற்றி எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தெய்வம் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரத்தில், ஹல்லேலூயா, நீங்கள் எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே சொல்லுகிறார்கள் 10வது வசனத்தில், இந்த மனுஷன் முன்பு வாசிங்கள். எந்த மனுஷனும் முன்பு
நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அந்த திருமணத்திலே, அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இன்வைட் பண்ணியிருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த திருமண நாட்களில் நடந்து கொண்டு எல்லாருக்கும் பந்தி விசாரிக்கிறதான அந்த முறையை இருக்கிறதுனால அந்த பந்தியிலே திராட்சை ரசத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ திராட்சை ரசம் வந்தவர்கள், முந்தி வந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணுகிறார்கள் என்றால் எல்லாம் நல்லா சாப்பிட்டு எல்லாம் திருப்தி அடைகிறார்கள். ஆனால் இங்கு என்ன பின்னாடி வரவர்களுக்கு என்ன பண்ணல, அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இவர்கள் சொல்லுகிறார்கள், முன்பு முதல்ல ருசி உள்ளதான் இருக்கும், பின்னாடி ருசி இல்லாததான் கொடுப்பாங்க. ஆனால் பின்னாடி ருசி இருக்குதுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அந்த திராட்சை ரசம் பத்தாமல் போகும்போது தண்ணி அதிகமாக ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி இருந்துக்கிட்டு இது அதிகமாக ருசி இருக்குது அப்படின்னா, அது போக போக நம்ம பார்த்துருக்குறோம். பந்தியில் பார்க்கும்போது அந்த பந்தி விசாரிங்க பார்ப்போம், டேய் சாம்பார் குறைவாகி போச்சு, ரசத்தை எடுத்து ஊற்றுனுவாங்க. அப்போ ஊற்றி என்ன பண்ணுவாங்க, சாம்பார் ரசமாக மாறிடும். பார்த்தா ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது அந்த சாம்பாருடைய அந்த டேஸ்ட்டு மாறி அது ஒரு மிக்ஸாகி வேறு மாதிரி இருக்கிறதே ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாம்பார் பத்தலை, அதனால் ரசத்தை ஊற்றிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த டேஸ்ட்டு மாறி இருக்கும். அப்போ பின்னாடி வரவங்களுக்கு டேஸ்ட்டு குறைவாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் இப்படியா தியானம் பண்ணேன். அப்போ போக பிந்தி வருகிறவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறதுனால அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே செய்து, நான் அந்த பாத்திரத்தை நிரப்பினார், அங்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கத்த செய்து, முந்தி இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தி இந்த அந்த திராட்சை ரசம் மிக சுவை உள்ளதாக இருந்தது என்று சொல்லி மக்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வார்த்தையை நாம் ருசிக்கும் போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை நாம் கேட்கும்போது, நம் வாழ்க்கையில் என்னதான் குறைவாக இருந்தாலும், என்னதான் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருந்தாலும், அந்த வாழ்க்கையை அதிக டேஸ்ட் உள்ளதாக மாற்றக்கூடிய சக்தி வாழ்ந்த ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவை இன்வைட் பண்ணதுனாலே அவருடைய திருமணத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். என் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்காமல் இருப்பது எப்போதும் குறைவு இருக்குதான் செய்யும். ஆனால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ருசிக்கும் போது குறைவுகள்லாம் கர்த்தர் மாற்றி உன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நம்ம கர்த்தரை ருசிக்க முடியும் என்றால், அவருடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் வாசிக்கும் போது, சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, நம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை எப்படி நம்ம டேஸ்ட் பண்ண முடியும் என்றால், அது தேனை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அது சுவையை நாம் பார்க்க முடியாது, அல்லது டேபிளில் வச்சுட்டு அது சுவையை நாம் பார்க்க முடியாது. அந்த தேனை நாம் உட்கொள்ளும் போது, அதை சாப்பிடும் போது தான் நாக்குக்கு ஒரு சுவை ஏற்படுகிறது. அதே போல பைபிள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் போதாது, அந்த பைபிள் நம் இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். அது அனுதினம் அதை ருசிக்க வேண்டும், அனுதினம் அதை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது நம் வாழ்க்கை ஒரு டேஸ்ட் உள்ளதாக, ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லுகிறார்கள், பிரச்சனை வரும்போது எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அங்கே மரியாள் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார், தாய் சொல்லி கொடுக்கிறார்கள், நீங்கள் இயேசுவிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய ருசி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு, நம் ருசி உள்ள வாழ்க்கையை மாறுவதற்கு அல்லது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மாறுவதற்கு நாம் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, எங்கேயும் அலைந்து திரிய வேண்டியதில்லை. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனை தேடும்போது, நம்ம வாழ்க்கையை கர்த்தர் குறைவெல்லாம் மாற்றி கர்த்தர் நிறைவாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்கிறவருக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், கர்த்தரை அவர் வாழ்க்கையிலே திருமணத்தில் சொல்லப்பட்டிருக்க, திருமணம் வாழ்க்கை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலே, யாருடைய குடும்பத்திலே அவர் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையும் அவர் குடும்பத்தையும் குறைகளெல்லாம் அகற்றி நிறைவாய் வாழும்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீனால், அல்லது பற்றாக்குறை உள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு
தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என்ன பண்ணுவது எது என்று சொல்லி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். ஒரு வழி உண்டு, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் உள்ள என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அமர்ந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் குறைகளை அகற்றி நிறைவாயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொன்று கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. என் ஆண்டவரிட போகும்போது கர்த்தர் நம் தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். என் தேவ ஜனமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை அறிந்து கொண்டுதான் சங்கீதக்காரன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ருசித்தபடினாலே, வாழ்க்கையிலே அவன் ருசித்திருக்கிறதுனாலே அந்த ருசியை நாமளும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார்கள், நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம் அடுத்தவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராய் இருந்து குறைகளை கர்த்தர் மாற்றி நிறைவாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ ருசி, கர்த்தர் நல்லவர் என்று ருசிப்பது இன்னொரு விதத்தில் சொல்ல போது வாஞ்சியை குறித்து சொல்லப்படுறது. கர்த்தர் மேலே வாஞ்சியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 91:14 சொல்லப்படுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அடுத்தது ருசி என்பது இன்னொரு விதத்தில் சொல்லும்போது கர்த்தர் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தர் மேலே ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தர் மேலே பாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் தேவ பிள்ளைகளே, அப்போ அவரிடத்திலே வாஞ்சை உள்ளவர்கள். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர்கிட்ட பேசணும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க மேலே நமக்கு ஒரு பற்றுதல், அவர் மேலே நம்ம ஒரு பாசம், அவர் மேலே ஒரு கருசனை உள்ளவர்களாக இருக்கிறதுனால அவர்கிட்ட அதிகமாக பேச விரும்புவோம். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை நம்மை உண்டாக்கின தெய்வம், அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற தெய்வத்தோடு நாம் பேச வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் பிஸி என்று சொல்லி பிஸியான உலகத்தில் நம்ம பிஸியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதற்கு நீங்கள் ஒதுக்கி நேரத்தை கர்த்தர் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருந்து அவரை நீங்கள் தேடும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியெல்லாம் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியெல்லாம் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் பிள்ளைகளை, கர்த்தர் நீங்கள் ருசிக்க குறைகளை கர்த்தர் மாற்றுவார், ருசிக்க கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை அறியாமல், அவரை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அவர் நாமத்தை அறியாமல் இருக்கிறார்கள். என் தேவன் பிள்ளைகளே, எல்லா நாமங்களிலும் உயர்த்தப்பட்ட ஒரு நாமம், வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே. என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேலே நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகம், சமூகத்தை தேடுவதற்கு நாம் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வேதத்தை வாசிப்பதற்கு வாஞ்ச உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் இது மேலே ரொம்ப வாஞ்சை இல்லாமல் இருப்பார்கள். ஏதோ சண்டே நம்ம வேதத்தை வாசித்தால் போதும், அல்லது சண்டே வேதத்தை திறந்தால் போதும் என்று சொல்லி இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை காண முடியாது. உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த அடைக்கலங்களிலே, உயர்ந்த ஸ்தானங்களை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் நம் வேதத்தை வாசிக்க தான் நம்பிக்கை பிறகும், வேதத்தை வாசிக்க தான் தடைகள் மாறும். கர்த்தர் தடைகளை மாற்றி நம் உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த பதவியிலே, உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடாதவர்களை உயர்த்துவதனால் அவருக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எஜமான்கிட்ட நம்ம அதிகமாய் நம்ம வேலை செய்யும்போது, ஒரு உண்மையாய் வேலை செய்யும்போது, அவர் சொல்லுகிற வேலையில் கூட திறமையாய் வேலை செய்யும்போது அந்த எஜமானுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். இவன் எனக்கு உகந்தவனாய் இருக்கிறான், எனக்கு நல்ல ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான், இவன் நான் சொல்லுவதை காட்டிலும் திறமையாக செய்கிறான் என்று அவர் சேலரி கூட அதிகமாய் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சி அவர்களுக்கு உண்டாகும். அதுபோல தேவ பிள்ளைகளை, கர்த்தர்
கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியாக, கர்த்தரை எந்த அளவுக்கு நல்லவர் என்பவர் ஒவ்வொரு நாள் நம்ம ருசிக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்ம மேலே அவர் என்ன பண்ணுவார், ஒரு கர்சனை உள்ளவராக இருந்து கர்த்தர் நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இன்னொரு காரியங்களை நான் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு திமிருவாதக்காரனை அங்கு இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே பிரசங்கித்து கொண்டிருக்கிற போது அவர்கள் என்ன பண்ண, அவர்கள் வாஞ்ச எப்படின்னா, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம், அவர் இருக்கிற இடத்துல நம்ம கடந்து இந்த திமிருவாதனைக்காரனை கூட்டு போனால் கண்டிப்பாக என்ன பண்ண சுகத்தை தருவார் என்று கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவர்களாக இருந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே நான் சம்பவம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கர்த்தர் மேலே வாஞ்சவர்களாக இருந்து அந்த 4 பேர் அந்த திமிருவாதக்காரனை ஹல்லேலூயா வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்திருப்பதனாலே உள்ளே போகக்கூட முடியாமல் இருந்த சூழ்நிலை அவர் மேல் கூரைகளை என்ன பண்ணார்களாம், பிரித்து அவர்களை என்ன பண்ண அந்த திமிருவாதக்காரனை உள்ள அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள், தேவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவ்வளோ கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, கதவு சாத்தி இருக்கிறாங்க, ஆனாலும் இவர்கள் என் மேலே இவ்வளோ வாஞ்சியா, என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா, இவ்வளோ விசுவாசம் உள்ளவர்களாக இவர்கள் சான்ஸ் கிடைக்கவில்லைனாலும் கூரையை பிரித்து உள்ளே இவனை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவர்களாக இருந்தால் என் ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கொண்டு வரார்கள் அந்த திமிருவாதக்காரனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, சுகமாக்குகிறார். அல்லேலூயா. என் தேவன் பிள்ளைகளே, கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவர்களே, கர்த்தர் மேலே கர்த்தரை ருசிக்கிறவர்களே, கர்த்தர் அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார், குறைகளை நீக்கிறவராக இருக்கிறார். 2வது காரியத்தில் பார்க்கும்போது அவர் சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் அந்த வசனம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 34:8 என்ன சொல்லும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவன், நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த கூரை பிரித்து அந்த திமிருவாதக்காரனை உள்ளே அனுப்புகிறார்கள். கர்த்தர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிருவாதக்காரனை கர்த்தர் சுகமாக்குறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்ச உள்ள ஆத்மாவை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார், வாஞ்ச உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்குறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 12 வருஷமாக அவன் பலவீனம் உள்ள ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறார்கள் பாருங்களா. ஆண்டவர் என் மேலே கை வச்சா கூட பரவாயில்ல, அப்படி வைக்க முடியலனாலும் நான் என்ன பண்ணுறேன், அந்த கூட்டத்தில் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுகமாகுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேலே எவ்வளவு அவர்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கவில்லைனாலும் அவரை நான் போய் பேச முடியவில்லைனாலும் அவரை எப்படியாவது ஒரு வஸ்திரத்தையாவது நான் தொட்டா சுகமாகுவேன் என்று கர்த்தர் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே வாஞ்சியாக இருக்கிறதுனாலே 12 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த பெண்மணியை கர்த்தர் அதே ஒரு நிமிடத்தில் கர்த்தர் சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாஞ்ச உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்குறவராய் இருக்கிறார். இங்கே 12 வருஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 12 வருஷமாக எங்கேயுமே அவர்கள் வியாதி தீரலை, எந்த பிரச்சனையும் மாறலை. சுகத்துக்காக அவர்கள் பணத்தை செலவழித்தார்கள், நிம்மதியை செலவழித்தார்கள், எல்லாத்தையும் இழந்தார்கள், ஆனால் சுகம் உண்டாகவில்லை. என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பேனால் நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். வாஞ்சி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்குறவராக இருக்கிறார். இங்கே 12 வருஷமான அவர்களுக்கு கர்த்தர் சுகமாக்கினார். இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதே அதிகாரத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வயது உள்ளதானே ஒரு பெண்ணை ஆண்டவர் அங்கே சுகமாக்குறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். அப்பொழுது
ஜெப ஆலயத்தின் தலைவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா எவீர், அல்லேலூயா யாவீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய பாதத்தில் வந்து என்ன சொல்லுகிறான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறான், அவள் ஆரோக்கியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து அவள் மேலே கை வைத்தா அப்போது அவள் பிழைப்பான் என்று ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான், மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுறது. அப்போது இங்கே கர்த்தர் என் பிள்ளை மேலே அல்லேலூயா கையை வச்சா, அவள் இயேசு கிறிஸ்து கைப்பட்டா என் பிள்ளை சுகமாகும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சியை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் மேலே வாஞ்சி உள்ள தேவ பிள்ளைகளை எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த வாஞ்சியை கண்டு ஆண்டவர் அங்கே வருகிறாரு. வந்து 41வது வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்கள். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அந்த சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தலித்தாகுமி என்றார். அப்போ அந்த சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தர் மேலே வாஞ்சிருக்காக இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளையாக இருந்தாலும் நீ கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்தால் ஆண்டவர் உன்னை சுகமாக்குறது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு உயரத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்தும்படி கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும், கர்த்தருடைய சுகம் உன்னை மூடும், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை மூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறவர்கள் சிறியவர் பெரியவர் என்று பார்ப்பதே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற வாஞ்சி உள்ள யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய், யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பேயானால் இந்த ஆண்டவர் மேலே நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். காணா ஒரு திருமணத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தலித்தாகுமி என்ற பெண்ணுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீர் எந்த பெண்மணியாக இருந்தாலும், எந்த பிள்ளையாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் இரக்கமுள்ளவராய், மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் அவர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உங்களையும் கர்த்தர், உங்கள் வாழ்க்கையும் மாறாவின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி என் தேவன் மதுரமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாத்ராகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தனால், இஸ்ரவேல் மக்கள் மாறா என்ற இடத்துல வரும்போது அவர்கள் தாகம் ஏற்பட்டதினாலே அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கசப்புள்ளதாய் இருந்தது. ஆனால் அவர்கள் வாஞ்சிகளை கர்த்தர் ஆண்டவரை நோக்கி பார்த்ததினாலே, அவர்கள் ஆண்டவரை கேட்டதினாலே ஆண்டவர் அந்த கசப்புள்ள தண்ணீரை மதுரமாய் மாற்றி குடிப்பதற்கு கர்த்தர் மதுரமுள்ள ஒரு தண்ணீரை கொடுத்தது போல, என் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை கசப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் இருந்தாலும், ஆண்டவர் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை ருசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பேனால் உங்கள் கசந்த வாழ்க்கை, கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மதுரமுள்ள ஒரு வாழ்க்கையாக, இனிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக, சுவை உள்ள ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சுவை உள்ளதாய் மாற்ற, கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை இன்பமாய் மாற்றும்படி கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஃபுல்லாக கசப்புள்ளதாய், என் வாழ்க்கையை முழுமையாய் கவலை உள்ளதாக இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் கர்த்தரை நீங்கள் தேடும்போது, கர்த்தரை ருசிக்கும் போது என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 25வது வசனம், யாத்ராகமம் 15, 25வது வசனம் சொல்லப்படு, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையை என் ஆண்டவர் மதுரமாய் மாற்ற என் தேவனால முடியும். ஒருவேளை பல தேவைகளினாலே
உங்கள் வாழ்க்கை கசப்புள்ளவர்களாய் இருப்பீர்களா? ஒருவேளை கவலை உள்ளவர்களாய் இருப்பீர்களா? அந்த கவலையானது, அந்த தேவையானது உங்கள் வாழ்க்கையை கசப்புள்ளதாய் மாற்றிருக்கிறதா? என் ஆண்டவரை தேடுங்கள், என் ஆண்டவரை ருசியுங்கள். உங்கள் குறைகளெல்லாம் மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி கர்த்தர் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மறு கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் எல்லாரும் பாடுவோமா? ஓ, உங்கள் வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறேன். தேவனை நோக்கி தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசிங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை ருசிங்கள், அவர் அற்புதமானவர். கர்த்தரை ருசிங்கள், அவர் மதுரமாய் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தரை ருசிங்கள், உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் நீக்குவார். கர்த்தரை ருசிங்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். மகா இரக்கமும் தயவும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்கும்படி எங்கள் கிருபை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் குறைவாக இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை இந்த அனுபவம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் உம்மை ருசிக்கக்கூடிய வாய்ப்பையும் தருணத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவள் மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்க. அவள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. கர்த்தர் அவர்களை நோயெல்லாம் சுகமாக்குங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா, வானத்தின் பலகனை திறந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா, சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறப்பா. அவர்கள் தேவை என்ன என்பதை அடியனுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நீர் அறிந்தவராய் இருக்கிறீரப்பா. அவர்கள் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒரு வேளை சமாதானம் தேவையாக இருக்கலாம், சந்தோஷம் தேவையாக இருக்கலாம், அல்லது பணம் தேவையாக இருக்கலாம், அல்லது சுகம் தேவையாக இருக்கலாம். அவள் வாழ்க்கையிலே ஆண்டவரே துதிக்கிற நிம்மதி தேவையாக இருக்கலாம். எது யாராருக்கு தேவையோ அதை அவரவர்களுக்கு விருப்பத்தின்படி வாஞ்சையின்படி தருகிற தெய்வம் தந்து ஆசீர்வதிங்க. நான் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்,
ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலங்களில் சபை மக்களோடும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடும் எப்போது இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.